இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இம்மட்டும் ஆச்சரியமாக அதிசயமாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, பல விதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கரமான துக்கம், பலவிதமான சஞ்சலங்களை தாண்டி கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கங்கள், ஆனாலும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் என்கிட்ட என்ன வார்த்தையை பேச போகிறார் என்ற பல எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 31 வசனம் 13. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இரண்டாவது காரியம், கர்த்தர் தேற்ற போகிறார். மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம், சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்த போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கடன் பாரத்தை நினைத்து பயங்கரமான ஒரு துக்கம். உங்க பிள்ளைகளை நினைத்து நீங்க துக்கத்தோடு காணப்படுகிறீங்க. உங்க தொழிலை நினைத்து நீங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறீங்க. நீங்கள் செய்கிற வியாபாரம் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, பலவிதமான நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, வியாதி வந்ததுனால துக்கத்தோடு இருக்கிறீங்க. நான் நல்லா இருந்தேன், திடகாத்தமா இருந்தேன், ஆனா திடீரென என் சரீரத்துல இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே அப்படின்ற ஒரு துக்கத்தோடு நீங்கள் காணப்படலாம். எல்லாவற்றையும் இழந்து போய் ஏமாற்றப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படலாம். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறீர்களோ அந்த துக்கம் சந்தோஷமாக நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, தேற்ற போகிறார். எந்த காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கும். எந்த காரியத்தை குறித்து நீங்க சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களோ அந்த சஞ்சலம் நீங்கி ஆண்டவர் சமாதானத்தை தரப்போகிறார், சந்தோஷத்தை தரப்போகிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்து போய் நஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு தோல்வியே நீங்க காணலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களது தோல்வி நிச்சயமாக அது ஜெயமாக மாறப்போகிறது. பிரியமானவர்களே, அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு துக்கம். அன்னாளுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் இருந்தது. அன்பான ஒரு கணவன் இருந்தாரு, எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் குழந்தை இல்லாதது நிமித்தம் அன்னாள் வேதனையோடு இருந்தாங்க, துக்கத்தோடு இருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. என் லைஃப்ல என் துக்கம் மாறாதா, என் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை மாறாதா என்று சொல்லி துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த அன்னாள் தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரை தேட போனாங்க, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. துக்கம் மாறியது, சந்தோஷம் உண்டானது. அன்னாள் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்தார்களோ அந்த ஜெபம் பரலோகத்தில் எட்டப்பட்டது. சில நாளுக்குள்ளாகவே அற்புதம் நடந்தது. துக்கத்தை கர்த்தர் மாற்றினார், அன்னாளை கர்த்தர் தேற்றினார். பிரியமானவர்களை, சஞ்சலப்பட்டு அவமானப்பட்டு இருந்த அன்னாளுக்கு இப்பொழுது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கடந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்களும் துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்க துக்கம் மாறும், உங்க சஞ்சலம் மாறும், உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு துக்கம் வந்தது. கர்த்தரிடத்தில் பர்மிஷன் கேட்டுக்கொண்டு சாத்தான் வருகிறான். எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன யோபுடைய வாழ்க்கையிலும் தாங்க முடியாத ஒரு துக்கம் வந்தது. பிரியமானவர்களே, தேவ சுத்தம் இல்லாமல் யோபுவை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சில துக்கங்கள், சில சஞ்சலங்கள் தேவ பர்மிஷனோடு தான் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆண்டவருக்கு தெரியாம எந்த காரியமும் நடப்பதில்லை பிரியமானவர்களே. ஆனாலும் கர்த்தர் யோபுவை கைவிடல, கர்த்தர் யோபுவை அப்படியே விடல. யோபுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்.
யோபுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறது, இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, ஆயுஷ் நாட்களையும் யோபுவுக்கு கர்த்தர் பெருக பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் வேதனை யோடு காணப்படுகிற பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. உங்களை தேற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினீரே. இந்த புதிய மாதத்திலும் ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தையின்படியாக துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக செபிக்கிறோம். தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு இருக்கிறாங்களோ இந்த காரியத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சந்தோஷம் படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்புகிறபடியினால ஸ்தோத்திரம். நம்ம மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், கையின் பிரயாசங்கள், வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக செபிக்கிறோம். விசேஷித்த ஞானம், கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்ப்பா. நல்ல சுகபலன், நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக. என் லைஃப்ல ஒரு நன்மைகள் கிடைக்காதா, எனக்கு குழந்தை கிடைக்காதா என்று செபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க சுவாமி, ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் காணப்படட்டும். சந்தோஷப்படும்படியாய் கர்த்தர் நடத்துவீராக. உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தருவீராக. அரசாங்க தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்வீராக. உடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி நடத்தும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், உங்களை தேற்றுவார். உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். God bless you.